ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மகிழ் அண்ட் மாம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா சாட்டர்டே vlog தான். சாட்டர்டே வந்து எங்களுக்கு ஃபுல் ஆன் ஃபன் டே. எங்களுக்கு ஸ்கூல் பிடிஎம் இருந்துச்சு அன்றைக்கி. 9 o'clock நாங்கள் எந்திரிச்சோம். 9:20 அரௌண்ட் 9:25 வரைக்கும் பெட்லேயே படுத்து உருண்டு கதை பேசி எல்லாம் முடிச்சுட்டு, மகிழ்குட்டி வீக்கெண்ட் ஆச்சு இல்லை லீவு அப்படின்னா கீழே தான் போயிடுவாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நிறைய கதையெல்லாம் பேசிவிட்டு கீழே அவங்க அப்பாய்கிட்ட பாட்டிக்கிட்ட எல்லாருக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வருவாங்க. மீன்வைல் நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, மகிழ்குட்டி மேலே ஏறி வந்தோன்னே சாப்பிட வச்சிடலாம் அப்படின்ற பிளானில் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம், நிறைய கதை பேசினோம். சாட்டர்டே வந்து இன்றைக்கி ஸ்டால் இல்லை, ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து இன்றைக்கி வந்து வெளியில் போகிற ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து ஸ்டால் ஒர்க் வச்சுக்கல. வீக் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஸ்கூலுக்கே போகலை. ஸோ அதனால் சாட்டர்டே வந்து ரொம்ப மகிழ்குட்டி எக்ஸைட்டடாக இருந்தாங்க. காலையில் எந்திரிச்சலேருந்து அம்மா கிளம்பலாம், ஸ்கூலுக்கு போகலான்னு. இல்லைடா, டைம் ஸ்லாட் மேம் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த டைம் ஸ்லாட்டில் தான் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி இருக்க வச்சுட்டு, நான் இல்லை கிளம்பலான்னு சொன்னால், சரி ஓகே நீ கிளம்பு, ஹோமியோபதி டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு கோல்டுக்கு என்னென்னு பார்த்துட்டு தென் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறமே ஸ்கூல் பிடிஎம்க்கு போகிறதா பிளான் இருந்துச்சு. ஸ்கூல் பிடிஎம்மோட டைம் ஸ்லாட் வந்து 11:40 தான். ஸோ அதனால் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஹோம்மேட் பன்னீர் செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, லாங் வீடியோலேயும் இருக்குது. ரெசிபின்னு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா. ரொம்ப ரொம்ப டேஸ்டி யம்மியாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீர் விட இது வந்து டபுள் தி டைம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு, கருவேப்பிலை பொடி, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கர்ட் போட்டுக்கலாம். அப்புறம் லைம் வந்து லெமன் நான் எப்போயுமே ஃப்ரீசரில் வச்சுருப்பேன், ஸோ அதுலேருந்து ஒரு 2 to 3 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் வந்து கட் பண்ணி நான் வந்து நீளமாக வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து குட்டி குட்டி பிளாக்ஸாக கூட போடலாம். ஸோ அதை வந்து இதில் பெரட்டி மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். நாங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வந்து அதை ரோஸ்ட் பண்ணி, அதாவது டோஸ்ட் மாதிரி அது 2 சைடும் கல்லில் போட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கபாப் சொல்லுவோம்ல, பன்னீர் கபாப் அந்த மாதிரி பண்ணி மகிழுக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்லான்ட்டு. மகிழோட இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. கோல்ட் ஃபீவர் இருந்ததுனால எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் வந்து பிடிஎம்க்கு எப்படா கிளம்புவோன்னு அவன் என் பக்கத்தில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸ். அம்மா போகலாமான்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபி குடிச்சிட்டு தான் வருவேன்னு காஃபி பொறுமையாக குடிச்சிட்டு இருந்தேன். மகிழ்குட்டி வந்து வளர்ந்துட்டாங்க. இந்த அவனோட கபடை ஓப்பன் பண்ணி, அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, பட் ஓப்பன் பண்ணி என்ன ட்ரெஸ் நான் இன்றைக்கி போடணும் அப்படிங்கிறத அவனே வந்து சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க, சரி இதே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதே போட்டு விட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா ஃபீவர் வந்து போயிருக்கு. ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனது. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸும் கர்ச்சீஃபும் எப்போயுமே வச்சுப்பேன். அவனுக்கு ஒரு பாட்டில், எனக்கு ஒரு பாட்டில், எக்ஸ்ட்ராவாக ஒரு கொலாப்சிபிள் பேக் ஒன்று வச்சுக்கிட்டேன். கேரட் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வச்சுக்கிட்டேன். அண்ட் ஹோமியோபதி டாக்டர் பார்க்குறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷனும் மெடிசன்ஸும் எடுத்துக்கிட்டேன். சரின்ட்டு இது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அது என்னமோ தெரியல, இந்த மூட்டையை தூக்கிட்டு போகாட்டி எனக்கு வந்து செட் ஆகிறதே இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து வாட்டர் பாட்டிலே எடுத்துகிட்டு வரல. கிட்ஸுக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் போய் பிடிச்சி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே போய் வந்து பசங்க அங்கே இருக்கிற வாட்டர் பியூரிஃபைலேருந்து பிடிச்சி குடிச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கிறதில்ல. பட் எனக்கு வந்து என்னென்னு தெரியல, நான் வாக்கிங் போனால் கூட வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போயே பழகிட்டேன். ஸோ அதனால ஹேண்ட்பேக்குள்ளே 2 வாட்டர் பாட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய்டுறது தான் நல்லது அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி பத்தலைன்னு சொல்லி மகிழ்குட்டியை அங்கே போய் பியூரிஃபைல பிடிச்சிடுவாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் சில்னஸோடு இருந்துச்சு, லைட்டாக சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் நினச்சேன், சரி பெட்டர் டு கேரி அ வாட்டர் பாட்டில் வித் அஸ் அப்படின்னே நினச்சிக்கிட்டேன். ஏன் போய் அங்கே போய் அந்த சில் தண்ணியை குடிச்சு ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒழுங்காக நம்ம வீட்டிலேருந்து நார்மல் வாட்டர் இல்லாட்டி ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறதா நல்லது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நானும் மகிழ்குட்டியும் கிளம்புன டைமில் மதுரின்லாவும் என்னை கொஞ்சம் அந்த ரோட்டில் ட்ராப் பண்ணிடுங்கடா, நான் வந்து இதுக்கு துணி வந்து ஸ்டிச்சிங்க்கு கொடுக்கறதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் மகிழும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். மகிழ்குட்டி வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப்டர் அ வீக் இன்றைக்கி தான் வந்து வெளியில் வராங்க ஜாலியாக. சூப்பர் மார்க்கெட் போனோம், பட் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியில் வந்துட்டோம்.
ஸ்கூலுக்கு போயிட்டு நம்மளோட டைம் ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிடலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கூட அவனோட கிளாஸில் உட்கார்றது அது ஒரு தனி ஆனந்தம் தான் சீரியஸ்லி. ஸோ மகிழோட ரிப்போர்ட் கார்டு அண்ட் தென் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஒரு 2-3 கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 to 4 கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான் மொத்தமாக இருந்துச்சு. டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 98%. ஆக்சுவலி மகிழோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. சுற்றி அந்த குட்டி குட்டியாக கை தெரியறது எல்லாமே மகிழ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் சுற்றி நிற்கிறது எல்லாமே. நான் வந்து பொதுவாகவே எல்லா கிட்ஸ்கிட்டையுமே நல்லா தான் பேசுவேன். ஸோ அதனால் நான் போனனால எல்லா கிட்ஸுமே வந்து பேசுவாங்க. ஸோ மார்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீ இங்கே விட்டுருக்கடா நீ இங்கே விட்டுருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகிழோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மகிழ்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்கடா மேம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் பேசிக்கிறது இல்லை, அந்த இன்டராக்ஷன்லாம் பார்க்கும்போதே ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதுங்கெல்லாம் ஒன்றா பேசிக்க. சரி ஓகே, நம்மளுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிது இல்லை, அதனால் எப்போயுமே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறது மட்டும் அப்போ மைண்டில் தோணுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி ஸ்வீட் மூமெண்ட்ஸ், க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளுக்கு இருக்கும் இல்லை. அந்த மழையில் இல்லை எல்லா குழந்தைங்களும் ஒன்றோட ஒன்று பேசிக்கிறது இல்லை, அது உண்மையாலுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. டக்குன்னு காலம் ஓடிடும், பசங்க பெருசாகிடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எந்த பிடிஎம்மும் மிஸ் பண்ணாமல் போயிடணும் அப்படின்னு இருந்தேன். இதுதான் மகளோட ரிப்போர்ட் கார்டு. தென் மகள் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க, பாருங்கம்மா நான் வந்து வைக்கிங்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கலர் பிரிப்பாங்களே, ஹவுசஸ் பிரிப்பாங்களே ஸ்போர்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. கிளாஸ் ரூம்லாம் சுற்றி பாருங்கம்மா, இங்கே பாருங்கள் இது இருக்குது, அங்கே பாருங்கள் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிவிட்டு மகள் கூட ப்ரீகேஜிலேருந்து படித்த ஒரு குட்டி பையன். ஆக்சுவலி இவங்க வீட்டுக்கு நாங்கள் போவோம், எங்கள் வீட்டுக்கு இவங்க வருவாங்கன்ற மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. குட்டிலேருந்து ஒன்றா படித்ததுனால ரொம்ப ரொம்ப க்ளோஸாக. அவங்க பேரண்ட்டும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஒரு 2-3 பேரண்ட்ஸ் இருக்கோம் ப்ரீகேஜிலேருந்து இங்கேயே படித்தவங்க எல்லாருமே. நாங்கள் எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆக்சுவலி சொந்த கதை சோக கதைலாம் பேசுகிற அளவுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பசங்க வந்து ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு கிளம்புற ஐடியாலேயே இல்லை. ஆக்சுவலி 2 பேரண்ட்டுமே வந்து தயவுசெய்து போகலாம் வாங்க அப்படின்னு. இதுதான் துருவிக்கோட அம்மா, நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அவங்க வந்து மகள் குட்டியை கிட்டத்தட்ட அவங்க பையனை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மோர் தென் தட் தூக்குவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. எல்லாமே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே மகள் மேலே ரொம்ப ரொம்ப பிரியமாக அட்டாச்சாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அந்த பசங்களும். அவங்களுக்கு 2 பசங்க. அண்ட் தென் இன்னொரு பேரண்ட் வந்து பின்னாடி நிற்கிறாங்க. அவங்களும் என் பையனோட கிளாஸ்மேட்டோட அம்மா தான். அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டு பிக்சர்ஸ் எல்லாம் வாங்கிப்பேன், புக்கில் பிக்சர்ஸ் அனுப்புறது. துருவிக் அம்மா வந்து ஒர்க்குக்கு போகிறனால அவங்கக்கிட்டேருந்து என்னால் வந்து கேட்க முடியாது. அவங்களோட கன்சென்ட்டோட தான் நான் வந்து வீடியோலாம் இங்கே யூடியூப்பில் போடுறேன். ஸோ இது வந்து வெங்கட். ஸோ நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஆக்சுவலி அன்றைக்கி நான் சொல்லிட்டு இருந்தேன், இது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கே இல்லைடா. ஏன்னா நாங்கள் வந்து மேம் கிட்ட அவ்வளோவா பெருசாக ஒன்றுமே பேசலை. பேப்பர் பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா மகள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மோடில் இருந்தாங்களா. ஸோ நானும் வந்து குழந்தை எந்த மோடில் இருக்கோ நம்மளும் அந்த மோடுக்கு மாறிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெருசாக டவுட் கேட்குறதோ மேம் கிட்ட பேசுகிறதோ எதுவுமே இல்லை. இவனுக்கு விளையாடுறதுல தான் இருந்தேன். அப்புறம் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசுகிறதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அதனால் மகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கே கிடையாது, இது வந்து பேரண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்க்குக்கெலாம் போயிட்டு, அதுக்கப்புறம் அதாவது ஸ்கூல் பார்க்குக்கு போயிட்டு அரவுண்ட் 2 o'clock தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டோம், டிவி பார்த்துட்டு மகள் அப்போவே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. மகள் பார்க்குற வீடியோ பாருங்கள், இது ஃபுல்லாமே பில்டிங் பிளாக்ஸ். அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி செட் பண்ணணும் அப்படின்னு ட்ரீம். நான் சொன்னேன், நீயும் பெருசாகிறக்குள்ளே அவ்வளோ நீ வாங்கி சேர்த்துருவ, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஒரே டைமே அவ்வளோவும் நம்ம இப்போ வாங்க முடியாது, நம்மக்கிட்ட அவ்வளோலாம் அமௌண்ட் இல்லை. ஸோ இப்போது உனக்கிட்ட இருக்கிற திங்ஸே வந்து ரொம்ப அதிகம்தான். நிறைய பிளாக்ஸ் நீ தான் வச்சுருக்க உன்னோட ஏஜில். ஸோ அதனால் இன்னும் வேணும்னு நினைக்கக்கூடாது, இது போதும்னு நினை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அவனுக்கு வந்து இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கம்மா, இந்த மாதிரி இருந்தால் தானே மவுண்டெயின்லாம் செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன்லாம் நல்லா சரியான மழை. நல்ல வேளை மழை பெய்யறதுக்குள்ளே நாங்கள் ஓடி வந்துட்டோம் வீட்டுக்கு. நான் வந்து அந்த பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். பட் மகள் வந்து அவ்வளோவா எனக்கு செட் ஆகலைம்மா, எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வாய்க்கு அது வந்து பிடிக்கல, பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மகளுக்கு ஆக்சுவலி ப்ரோட்டீன் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீட்லேயே பன்னீர் வந்து மேக் பண்ணுறேன், கடையிலேருந்து ஒவ்வொரு டைமும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. பட் அவன் வந்து ஆஃப்டர் ஃபீவர் கொஞ்சம் இன்னும் ரெக்கவர் ஆகி முடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்களால அதை சாப்பிட முடியல. ஸோ நான் வந்து பாதி சாப்பிட்டுட்டு பாதி ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன், ஏன்னா என்னாலையும் ஃபுல்லாக சாப்பிட முடியல. நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஸ்கூல் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிக்கலாண்டான்னு உட்காந்தோம். Was a big and strong lion. He was the king of the jungle. He killed animals and ate them.
Sometimes he killed. Sometimes Sometimes he killed them for fun. for fun. முடிங்க. For fun. ம். He was very clever. இல்ல cruel. 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 க்ரூவலோட மீனிங் நேற்று இவிஎஸ்ல படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? க்ரூவல்னா மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறது. படித்தோம்ல நேத்திக்கு. ஞாபகம் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். Cruel. He was very cruel. All the animals were afraid of him. Roar, I am hungry. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஒவ்வொரு சென்டென்ஸாக மீனிங் சொல்ல போகிறாரு மகிழ் சாய். Sharana, big lion. பிக் அண்ட் ஸ்ட்ராங் லைன். Big and strong lion. ம். அவன் வந்து கிங் ஆஃப் த ஜங்கிள். ம். அவன் வந்து எல்லாத்தையும் கில் பண்ணி அனிமல்ஸ் கில் பண்ணியே சாப்பிடவும் செய்வானாம். ம். அப்புறம் கில் பண்ணி ஃபன்னுக்கும் கில் பண்ணுவானாம். ம். அப்புறம் அவன் வந்து எல்லாம் பண்ணான். க்ரூவல். ஹி வாஸ் வெரி க்ரூவல். பேட் கை போல. ம். அவன் வந்து பேட் காய். ம். அனிமல்ஸ் எல்லாம் அவனை பார்த்து அஃப்ரைட் ஆகி ஓடி போயிடுச்சான். அஃப்ரைட்னா என்ன சொல்லமே? பயந்து. பயந்து. கரெக்ட். வெரி குட். வெரி வெரி குட். கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போதே மகிழ்குட்டி வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்குன்னு தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. குழந்தை அப்படி கேட்டுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கேப்சிகம் ரைஸ் பண்ணி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் போட்டால் தான் அதில் நல்லாயிருக்கும். ஆனால் மகிழ்க்கு வந்து ஆனியன் செட் ஆகாது. கட் பண்ணி போட்டால், அரைச்சி போட்டால் ஓகே, பட் கட் பண்ணி போட்டால் செட் ஆகாது. பட் நான் வந்து சொன்னேன், அதில் வந்து அந்த ஆனியனோட க்ரன்ச்சினஸ் இருந்தாச்சான் டேஸ்ட்டாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் வந்து அப்போதைக்கு ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து மெனக்கட்டு அவ்வளோ சமைச்சு அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறம், அம்மா இதில் வெங்காயம் போட்டிருக்கீங்க எனக்கு வேண்டான்னு சொன்னால் பாருங்கள், எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து வந்துச்சு ஒரு வெறி. ஆனால் அதை காட்ட முடியுமா? முடியாது. உடம்பு சரியாத பையன், சரி ஓகே போய் தொலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து எக் ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அது நல்லா இருக்குன்னு சாப்பிட்டான், ஆனியன் போடாமல் செஞ்சு கொடுத்ததுனால. இது வந்து பனீர் நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்ல, ஸோ அதையே கொஞ்சம் கட் பண்ணி அதுவும் இதில் ஆட் பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து எப்படி தான் அந்த வெங்காயம் இருக்குது கண்டுபிடிக்கிறானே தெரியல. அவ்வளோ பொடியாக நான் கட் பண்ணி போட்டிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது இதில் வெங்காயம் கண்ணில் தெரியுது? நான் வேறு அவனுக்கு வந்து இந்த கிளாஸ் பவுலில் போட்டு இந்த டிசைனாக இருக்கிற ஸ்பூன் வச்சு அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். அந்த வெங்காயத்தை வந்து அவன் இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதையும் மீறி அவன் அதில் ஆனியன் இருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டான். இப்போ தான் வந்து இவிஎஸ்சில் ஆன்சர் த ஃபாலோயிங்னு டைட்டில் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சரி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவிஎஸ் எழுதுறதுக்கு கண்டினியூ பண்ண அப்படின்னு சொன்னேன். ஹேண்ட் ரைட்டிங் பாருங்களேன், மேலே இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குல்ல. பட் இப்போ வந்து லுசிடான்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கூலில் வந்து வேறு ஹேண்ட் ரைட்டிங் ஒன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து கர்சிவ் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே எல்லா ஸ்கூல்லையும், அந்த மாதிரி இவங்க ஸ்கூலில் வந்து ஃபாண்ட்டு லுசிடான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட். ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவ்வளோ அழகாக நீட்டாக எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் இப்போ லுசிடாக எழுதுறதுனால முதல்ல இருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஈவனாக வரமாட்டேங்குது, ஒவ்வொரு லெட்டருமே அன்ஈவனாக இருக்குது. வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆடாக தெரியுது. ஸோ இது வந்து போக போக சரியாகும். ஆக்சுவலி ப்ராக்டிஸ் இன்னும் கொடுக்க கொடுக்க ஹேண்ட் ரைட்டிங் புக்கும் ஒன்று இருக்குது. ஸோ அது கொடுக்க கொடுக்க சரியாகும். அவன் ஃபேஸை பாருங்களேன், ரியாக்ஷனை பாருங்களேன். அவனுக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. மெனக்கட்டு உனக்காக போய் கட் பண்ணி செஞ்சேன்ல, என்னை சொல்லணுண்டா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. பட் குழந்தை என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு, சரி நான் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து ரீஹீட் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டு எக் ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா, நீ ஃபஸ்ட்டே வேண்டான்னு சொல்கிறேன், நான் இன்னொரு வாட்டி ஆனியன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நீங்கள் போடுங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை செம்மையாக கடுப்பாகும். நான் சொல்வேன், நீ வந்து மாற்றி மாற்றி பேசாத, என்கிட்ட பேசினா ஒரு இது தெளிவாக என்கிட்ட பேசி, என்னையும் குழப்பி நீயும் குழப்பாதடா அப்படின்னு சொல்லுவேன். உண்மையாலுமே எனக்கு வந்து சொன்னதை சொல்லலை அப்படின்னு சொன்னால் செம்மையாக டென்ஷன் ஆகும்.
என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து அப்படி தான் பண்ணுறது. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி 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 எதையாவது சொல்லி நம்மள பிடிச்சி குழப்பி விட்ருங்க. உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து நிறைய இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு இருந்தோம். இது வந்து இன்னர் எட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி. அதனால் மகள் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இவிஎஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹெட்டிங் மட்டும் எழுதி அந்த ஜிக்ஸாக்காக ஒரு டிசைன் போட்டுட்டு இருந்தால அந்த நோட் புக். இது எல்லாமே கிளாஸ் ஒர்க் நோட் புக். ஆக்சுவலி கிளாஸில் எழுத வேண்டியது. நாங்கள் லீவ் போட்டோம் அப்படிங்கிறதுனால இதோட ஃபோட்டோஸ் மட்டும் வாங்கிட்டு அதை வந்து நாங்கள் வீட்டில் உட்காந்து எழுதிட்டு இருந்தோம் படிச்சுட்டு. டைம் வந்து அரவுண்ட் 9 o'clock ஆக போகுது. மகள் வந்து வீர் ரோபோ பாய் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்து மகளுக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருக்கேம்மா, ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான். வீட்டில் வந்து எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை. ஆக்சுவலி மகளுக்கு ஃபீவர் வந்து எந்த ஸ்நாக்ஸும் நாங்கள் வாங்கவே இல்லை. சிப்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி சிப்ஸ் வந்து பொட்டேட்டோ இந்த டைம் கொடுத்தா அது டைஜஸ்ட் ஆகாது. ஆல்ரெடி டைஜஸ்ட் ஆகுறதில்ல. ஃபீவர் இருந்தாலே எப்போயுமே அப்படி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் அது வேண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்துட்டு கோதுமை மாவில் வேணால் ஏதாவது பண்ணித்தரேன். அந்த கோதுமாவும் டைஜஸ்ட் ஆகாது தான், அதுவும் தான் பிரச்சனை. பட் இது வந்துட்டு பொட்டேட்டோனா கேஸ்ட்ரிக்ஸ் வேறு. ஸோ அதனால் கேஸ் வேறு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்னும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இதில் கோதுமையில் வந்து கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் பட்டர் எல்லாம் போட்டு என்னமோ ஒன்று ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இது வந்து மகிழ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிறிஸ்பியாக வரல. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவனுக்கு வந்து அன்றைக்கி பொறுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணுச்சான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து அது எனக்கு இது நல்லதாம்மா இருக்கு, ஆனால் எனக்கு மொறுன்னு சிப்ஸ் மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். சரிடா நெக்ஸ்ட் டே வந்து அம்மாச்சி முறுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு முறுக்கெல்லாம் செய்ய தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு செய்ய தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து ஹோம்மேட் முறுக்கெல்லாம் செய்வாங்க. ஸோ அதனால் அம்மாச்சி வந்து நெக்ஸ்ட் டே முறுக்கு செஞ்சு தர சொல்கிறேன்டா. இப்போ நைட் ஆயிடுச்சு, நைட் இதை மட்டும் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து முறுக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அவன் என்னென்னலாம் கேட்குறான். ஆக்சுவலி எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தாங்க, எனக்கு வந்துட்டு பானிபூரி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எல்லாமே ஆவாத ஐட்டம்ஸ் தான். சரி ஓகே, ஃபீவர் பையன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் சொன்னேன்ல அந்த ஸ்நாக்ஸ் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து பொறுன்னு இல்லை. அவனோட அந்த டைம் கிரேவிங்க்கு அது வந்து செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் சூப்பர்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஒரு அப்படின்னு இழுத்து ஒன்று சொல்லுவாங்கல்ல, அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டே. அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு, சரி ஓகே நாளையிலேருந்து ரீசெட் பண்ணுறோம், நம்மளோட கிச்சனையும் ரீசெட் பண்ணுறோம், நம்மளோட மைண்ட் செட்டையும் ரீசெட் பண்ணுறோம். மண்டேலேருந்து திருப்பி ஸ்கூல் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் மண்டேலேருந்து நம்ம கரெக்டாக ரொட்டீன் வைஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறதுனால நைட்டே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்கணும் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு வரும்போது கிச்சன் அப்படியே பளபளன்னு மின்னணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 1 வீக் நம்ம லீவ் எடுத்ததுக்கு, 1 வீக் நம்ம ஏர்லியாக எழுந்திரிச்சு சமைக்காததுக்கு, இந்த ஒரு பளபள கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து மூடு செட் ஆகி சமைச்சு குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஓகேவா இருக்கும் மைண்ட் செட். இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சு வர்றதுக்கே ஒரு லேசினஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 1 வீக் வந்து பையன் கூடயே இஷ்டத்துக்கு தூங்கி, அதாவது நைட் ஃபுல்லாக ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருந்துச்சு. ஸோ மார்னிங் டைம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தூங்கி அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு ப்ராப்பர் ஸ்லீப்பு, ப்ராப்பர் வேக்கப் டைம், அதுக்கப்புறம் கரெக்டான ரொட்டீன் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க முடியும், ப்ராப்பராக வீட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும், நம்மளோட பிஸ்னஸ் ஒர்க்கையும் கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட்டில் வச்சுட்டு அதுக்கு மேஜர் ஒர்க் என்னென்னா கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுக்கிறது தான். அப்போ தான் நமக்கே நம்ம மைண்டுக்கே ஒரு செட் ஆகி வரும். இன்றைக்கு எங்களோட சனிக்கிழமை அருமையாக முடிந்தது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நல்லா ஸ்கூலில் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் ஆல்சோ 2-3 ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம். அண்ட் தென் நல்லா மகிழ்குட்டி வந்து கோஆப்ரேட் பண்ணி ஹோம் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க் எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ சண்டே என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்ற ரொட்டீனோட நெக்ஸ்ட் விலாகில் வரேன். டேக் கேர், பை.